தேவஜனமே, இந்த நாளை காலை செய்த கர்த்தருக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில நம்ம பார்க்க போதுன்னா, இந்த அமாவாசை நாள் என்று எல்லாரும் பயந்து, சில பேர் பயந்து கலங்கி நிற்போம். இந்த அமாவாசை நாளே எல்லாம் மந்திரம் பண்ணிடுவாங்க, ஐயோ பில்லி சூனியம் பண்ணிடுவாங்க, பிசாசுங்கிற அன்னைக்கு தான் ஆதிக்கமா இருக்கும். சில நேரம் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, எலுமிச்சம்பழம் போட்டிருப்பாங்க, முட்டை போட்டிருப்பாங்க, அப்புறம் பில்லி சூனியம் பொம்மைகளை கட்டி எல்லாம் போட்டிருப்பாங்க, பூசணிக்காய் உடைச்சிருப்பாங்க, இதெல்லாம் சொல்லி பயன்படுத்துவாங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவர் நாமத்துக்கு மிஞ்சின ஒரு நாமமும் இல்லை, அவருக்கு எதிராக நிற்கிற ஒரு நாமமும் இல்லை. இயேசுவின் நாமமே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். கர்த்தருக்கு கொடுத்த இந்த விடுதலை நாட்களா இருக்கட்டும். இதனால இதை காண்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால எதுவும் பயப்படாதீங்க. ஏன்னாக்கா நம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாவற்றிலும் பெரியவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இதா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அதனால கலங்காதீங்க, பயப்படாதீங்க, திகையாதீங்க. எந்த ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை வியாதியில் இருக்கிறீங்களா, ஒருவேளை எனக்கு யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க, என் வீட்டில் இதெல்லாம் அப்பப்போ தச்சையெல்லாம் நடக்குது, சாமானம் விழுது, அப்புறம் ஒரு பயமாவே இருக்கு, ஒருவேளை கிச்சனுக்கு போனாலும் யாரையும் பின்தொடர மாதிரி இருக்குது, ஆளில் வந்தாலும் யாரையும் கூட வர மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ வச்சுட்டாங்க, யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை நீங்க இயேசு அறிகிறானாலும் பரவாயில்ல, இயேசுவே அந்த நாமத்தை சொல்லு. இயேசுவே அந்த நாமத்தை நீ கூப்பிடும் போது இன்னைக்கு ஒரு விடுதலை உனக்கு வரும். ஆமென், அல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினாலே மெய்யாகவே விடுதலை ஆகிற வேதம் சொல்லுது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. பகல் பிரியமான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த நாளில உணர்வீங்க. ஒரு விஷயத்த சொல்றேன், கர்த்தர் தான் தெய்வம் என்று நீங்க விசுவாசிக்கும்படி சொல்றேன். ஒரு நாள் ஒரு சகோதரன் இந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருப்பான். ஒரு உருவம் அவனுக்கு தெரியும், எப்ப பார்த்தாலும் ஒரு உருவம் அவனுக்கு முன்னாடியே தெரியாம. அவனுக்கு எங்க பார்த்த வீட்டுல இருந்தாலும் பயப்படுவான், ஸ்கூல்ல இருந்தாலும் பயப்படுவான், இல்ல பஸ்ல போனாலும் அந்த சகோதரன் ரொம்ப பயந்து நடுவான். அவனுக்கு ஒரு பேய் பயம். சின்னதுல இருந்து அவங்க பாட்டி வந்து கதைகளை சொல்லி 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 இந்த மாதிரி பிசாசுட்டு இருக்கும், அந்த முட்டை வச்சுதான் தாண்டக்கூடாது, அந்த எலுமிச்சை பழம் தான் நீ தாண்டக்கூடாது, அந்த மிளகாய் எதனா போட்டு நீ தாண்டக்கூடாது, இல்ல பொம்மை எதனா பண்ணா நீ பார்க்கக்கூடாது, அதெல்லாம் பின்னாடி வீட்டுக்கு வந்துடும், இப்படி சொல்லி சொல்லி இவனுக்கு நினைவெல்லாம் எங்காச்சு. அவன் திரும்ப கிறிஸ்துவ குடும்பம். ஆனா அவனுடைய என்ன ஆச்சு, இந்த பிசாசு மேலதான் மாயெல்லாம் போயிடுச்சு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணா, ஒரு கடைக்கு போறப்போ ஓடி இருக்கிறப்போ விழுந்துட்டான் அந்த அடிக்கு. பிசாசான அடிச்சிச்சு, யாரோ தள்ளி விட்டுட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல வந்து இவனை இப்படி போய் குறி சொல்றவங்க போனா அவன் இல்லாத போயில்லாதெல்லாம் சொல்லி ஒரு தாயத்தை கட்டிட்டான். தாயத்தை கட்டி அனுப்பிட்டா. இவன் கொஞ்சம் 12வது வரைக்கும் படிச்சு காலேஜுக்கு போற ஸ்டேஜ் கூட அந்த பயம் அவனை விட்டா போல. இந்த தாயத்தை கட்டிக்கிட்டே இருந்தான். அந்த 4-5 வருஷமா அந்த தாயத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் இவன் ஃபிளைட்ல போற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எப்ப பார்த்தாலும் எனக்கு அந்த உருவம் தெரிஞ்சிருக்கிற உருவம் எப்பவுமே அன்னைக்கு தெரிஞ்சிச்சு. ஃபிளைட்ல பக்கத்துல உட்காந்துக்கிற மாதிரியே தெரியும். அப்ப பக்கத்துல ஒரு ஊழியக்காரர் உட்காந்துருந்தார். அந்த பக்கத்துல உட்காரப்போ ஃபிளைட்டு கொஞ்சம் காலியா இருந்தது. அந்த நேரத்தில் அவங்களும் பயணிகள் போல காலியா இருந்தோம். அவங்க ஓடி போயிட்டு அந்த ஷீட்ல, அங்கல் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன், ஏப்பா அங்கே நல்லா தானே என்னாச்சு? இல்ல அங்காலே, எனக்கு இந்த மாதிரி சின்னதுலேருந்து எனக்கு ஒரு பயம், இந்த ஒரு மூச்சு என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஒரு முகம் எனக்கு வந்து பயம் கொடுத்துட்டே இருக்குது, அது ரொம்ப கொடூரமாகுது, வாசிக்கிறவன் செத்து போயிடலானே கூப்பிடுது, சின்னதுலேருந்தே எனக்கு கூப்பிட்டு இருக்கு. இல்லையா அந்த ஊழியக்காரர் சொன்னார், அப்பா இந்த மாதிரி வர்றப்போ பயப்படாத, இயேசு தான் ஒரே கடவுள்ப்பா, அவர் நமக்காக ரத்தம் செஞ்சுக்கிறாரு, அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் மாத்திரம் நீ சொல்லு, அந்த பிசாசு ஒன்று விட்டு ஓடுவான் அப்படின்னு சொன்னார். அப்போ மகன் நான் உனக்காண்டி ஜெபம் பண்ணாமா, அந்த ஃப்ளைட்ல அவர் ஜெபம் பண்ணார், அந்த பையனுக்கு இருக்கிற பயத்தை நீக்கி போடுங்க. அவன் கண்ணை போனாலும் அந்த அவர் ஊழியர் தான், பாஸ்டர் கூட கிடையாது, ஊழியர், கடவுளை பற்றி அந்த அபிஷேகம் பெற்ற மனுஷன், ஆவியின் நிரம்பின ஒரு மனுஷன். கையாள வச்சு அவன் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணி ஒரு எண்ணெய் எடுத்துன்னு போனாலும் அதை வச்சு ஜெபம் பண்ணிட்டான். பண்ணி கண்ணை மூடிட்டு வரை அறிக்கை செய்ப்பா, இயேசு ரத்தம் ஜெயம் மட்டும் சொல்லுப்பான்னு சொல்லி ஒரே வாட்டி கூப்பிட்டானா. சின்ன இவ்வளோ வருஷம், எத்தனையோ வருஷம் அவனுக்கு பயம் இருந்ததுதான். அதே வருடத்துல இயேசுவின் ரத்தம் ஜெயம் மாத்திரம் சொன்னான். அந்த மூஞ்சி அப்படியே ஓடி போச்சு. அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் அவனுக்கு வந்ததே இல்லை. இயேசுவின் ரத்தம் ஒரு தடவை சொன்னாலே போதும், பிசாசு நடுங்கும், அசுத்தாவிகள் புறப்படும். இவனுக்கு காரியம் என்னன்னா, இந்த பிசாசுக்கு அவன் பயந்து அவன் மன நோயாளி ஆகி அவன் யாரை பார்த்தாலும் அந்த மூஞ்சி தருதுன்னு அவன் பயந்து இருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு பிசாசுக்கு அவனை பின் தொடர்ந்துக்குது. ஏன்னா நீ எதை நம்பி செயல்படுறியோ அந்த அசுத்தாவிகள் உங்க வீட்டுக்கு வரும். நீ நம்பி நீ பயந்துனா உங்க வீட்டுக்கு வரும். இல்லையா? அதுதான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். பிசாசு எதிர்க்கலாம், நீ இயேசுவின் பிள்ளையாகிறதுக்கு அனுகிரகம் வேணும், அதிகாரமும் வேணும். இயேசுவை யாரால் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்காராம். ஆமென். இந்த நாளில் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே உணர்வடைங்க. நீங்க சொல்லுங்க, இயேசுவே நான் பிள்ளையாகும்படி எனக்கு அதிகாரம் கொடுங்க, அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரை கொடுக்க வல்லவரார். நீ அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் செவி கொடுப்பார். ஜெபங்களை கேட்கிறவரை மாமிசமான யாவரும் இடத்துல வருவார்கள்.
சொல்லுது. மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கினாலே விடுதலை ஆகிருக்கலாம். பாவம் மன்னிக்கப்படும், அது உங்க பாவம் மன்னிக்கப்படும். ஒருவேளை இந்த மாதிரி பிசாசுக்கு பயந்து இருக்கிறீங்களா, பேய்களுக்கு பயந்து இருக்கிறீங்களா, இல்ல சின்ன சின்ன சூனியங்களுக்கு அந்த மனுஷனுக்கு செய்த மாந்திரிகங்களுக்கு பயந்து இருக்கீங்களா, கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர். இயேசுவை நோக்கி இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்க. ஷிதாரிபா குருதலா ஷயந்தரபோ காரிவதியாந்தோபா பிதோகாரி அந்தரபல வாக்கியந்தரபஷே. இயேசுவின் நாமத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஒரு புதிய கிருபை உங்களுக்கு கொடுக்கட்டும். இயேசுவின் ரத்தத்தின் மூலம் வரும். பயப்படாதீங்க, நடுங்காதீங்க. அந்த நேரத்தில் யாரா இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீ எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், நீ எந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கலாம், எந்த ஜனமா இருக்கலாம், கர்த்தரை நீ விசுவாசி, இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று வேதம் சொல்கிறது. மகளே மகனே, இந்த நேரத்தில் நோக்கி கூப்பிடு. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நோக்கி கூப்பிடு. அந்த ரத்தம் விடுவிக்க வல்லமை உள்ளது. குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், வெற்றி சொல்லுகிற ரத்தம், உலகத்தை ஜெயித்த ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஷிஹேலவரியா கரபதியாந்தரபலோ பிதோகரபதியாந்தரோ ஷாதரியா கரபலவஷி. இயேசுவின் நாமத்தினால அப்பா, இந்த நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, இதனால உணர்வீங்க கர்த்தரே தெய்வம், அவர் எல்லாமும் தெய்வம் இல்லை. இஷாரியாந்தர கரதியாந்தர ஷரா கரதியாந்தரோ. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிதோலாக்கரதிலாம ஷாந்தரா பிளஷ். ஒருவேளை நீங்க அப்பா நான் எப்படி கூப்பிடுது இயேசுவை, அவரை நான் தெரியல, என்ன இயேசுவை நோக்கி வெறும் வாயில அதிகாரம் பண்ணாலே போதும். இயேசுவே நீங்க தெய்வமானா இன்னைக்கு எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க நீங்க சொல்லுங்க. ஒருவேளை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. கர்த்தர் நானே தேவன் என்று என்னை சோதித்து பாருங்க வேதம் சொல்லுகிறது. அவரால் விடுவிக்க முடியாத காரியமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. பயப்படாதீங்க, அவர் நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு வாங்க, ஒரு இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு இந்த 18 வருஷமா இந்த பாடுகளை விட்டு நீங்க மாட்டேங்குது. நான் எத்தனையோ கோயிலுக்கு போய்க்கிறேன், எத்தனையோ ஆலயங்களுக்கு போனேன், எத்தனையோ வழிபாடு ஸ்தலங்களுக்கு போனேன், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனேன். போற விஷயம் நீ கூப்பிடுகிற விஷயம். இயேசுவை நோக்கி கூப்பிடு. அவர் கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுப்பார் வேதம் சொல்கிறது. இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆமென்.